எனது பெயர் ஜாய்ஸ். நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் வசித்து வருகிறேன். 2017ஆம் ஆண்டு திடீரென எனக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது. சாதாரண தலைவலிதான் என்று நினைத்த எனக்கு சோதனை காலம் துவங்கியது. தலையில் ஏற்படும் வலி பிரசவ வலியை காட்டிலும் அதிகமாக இருந்தது. வலி ஏற்படும் போதெல்லாம் அழுது கத்தி சிறு பிள்ளை போல கூப்பாடு போடுவேன். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்த பின்புதான் வலிக்கான காரணம் தெரிந்தது. என் மூளையின் அருகில் கட்டி இருப்பதாக மருத்துவர் கூறினார். மேலும் 3 மருத்துவமனைகளுக்கு சென்று வந்தேன். அங்கேயும் அதே ரிசல்ட் தான் வந்தது. வலி ஒரு பக்கம் பாடாய்படுத்த தற்கொலை எண்ணமும் தோன்றியது. அப்போதுதான் 2018ஆம் வருடம் ஜனவரி மாதம் தாம்பரத்தில் நடைபெற்ற ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜாஷ்வா அவர்களின் ஜெப ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டேன். பாஸ்டர் அவர்கள் அனைவருக்கும் அந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தங்களை வழங்கினார். அப்போது எனக்கு மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்கள். தேவ செய்தி முடிந்தவுடன் தனி ஜெபத்தில் பாஸ்டரிடம் சென்று என்னுடைய தலைவலி குறித்தும் மூளையில் இருக்கும் கட்டி குறித்தும் கூறி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். பாஸ்டர் அவர்கள் பாரத்துடன் ஜெபித்துவிட்டு சுகமாவீர்கள், விசுவாசத்துடன் செல்லுங்கள் என்று கூறினார்கள். அந்த நொடியிலிருந்தே என் தலைவலி என்னை விட்டு நீங்கியது. மூளையில் இருந்த கட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போனது. 8 வருடங்களான பின்பும் இன்று வரை எந்த ஆபரேஷனும் நான் செய்து கொள்ளவில்லை. அற்புத சுகத்தை கொடுத்த கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜாய்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நான் வரேன். எனக்காக ரொம்ப வாஞ்சோடு ஜெபிச்சாரு. நானும் விசுவாசத்தோடு நான் இது 2வது முறை நான் சாட்சி அங்கே நிற்கிறேன். 2017 எனக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு டாக்டர் சொன்னாங்க. பிரெயினில் கிட்ட கட்டி இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னுட்டு நான் 2-3 ஹாஸ்பிட்டலில் போனேன். அதே டாக்டர்ஸ் சொன்னதே தான் சொன்னாங்க. இந்த இடத்துல பயங்கர பெயின், பிரசவ வலி விட மோசமாக இருக்கும். நான் உருண்டு உருண்டு அழுவேன், அவ்வளோ வலி இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பிள்ளைக்கு சுகம் நான் டாக்டர்ஸுங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாதுப்பா, பரிபூர்ண சுகத்தை நீங்கள் தரணும்னுட்டு பரிகாரியாக இருக்கிற கர்த்தர் இடத்துல நான் என் குடும்பமாக நாங்கள் ஜெபித்தோம். நாங்கள் இங்கே 2017 வந்த உடனே நாம் நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும் என்ற வாக்குத்தத்த வசனம் நம்ம ஐயா நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் எனக்காக ஜெபிச்சுட்டு நல்ல இடமா நீங்கள் விசுவாசத்தோட போங்கன்னாரு. விசுவாசத்தோட ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தேன். 2017 டாக்டர் சொன்ன அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த 8 ஆண்டுகளாக என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்காங்க. அந்த பெயினே இல்லை. இன்னி வரைக்கும் எனக்கு ஃபீவர் வந்தால் கூட அந்த தலைவலி எங்கே போச்சுன்னே தெரியல. இது ஒரு அறிகுறியே இல்லாமல் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார்.